அஸ்ஸலாமு அலைக்கும் ரெஸ்பெக்டட் வீவர்ஸ். எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒருத்தரோட வாழ்க்கையில நடந்த ஒரு முக்கியமான விஷயம். அவர் அந்த விஷயத்துல கடைசிக்கு அல்லாஹ்வும் ரசூலும் தடை செஞ்சக்கூடிய ஒரு விஷயத்துல அவருக்கு இன்வால்வ் ஆக வேண்டிய ஒரு நிலைமைக்கு அவர் தள்ளப்படுறாரு. ஸோ அதன் அடிப்படையில் நான் அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னு கேட்டா, நாங்க நிச்சயமா ஒவ்வொரு முஸ்லீமும் நாங்க இந்த உலகத்துல வாழும் போது அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு விஷயத்தை தடுத்து ஈக்கிறான்னு சொன்னா அது நாங்க அதை நெருங்கிறதுக்கு நாங்க நினைக்கவே மாட்டோம் இல்லையா. ஆனா ஒரு நிலைமை, அதாவது ஒரு அதுக்கான சரியான சொல்யூஷன், அதுக்கான ஒரு அமைப்பு ஒன்று சரியா இல்லாட்டி அதை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு நாங்க உள்ளாக்கப்படுவோம், நாங்க விரும்பியோ விரும்பாமலையோ. ஸோ அதன் அடிப்படையில் இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா இதுக்கான சொல்யூஷனா நீங்க என்னதான் பாக்குறீங்க அப்படின்னு மறக்காம காமெண்ட் செக்ஷன் பதிவு செஞ்சுட்டு போங்க. ஏன்னு கேட்டா, நீங்க பதிவு செய்யற அந்த காமெண்ட்ஸ் இதுக்கான ஒரு சொல்யூஷனா அமையறதுக்கு அல்லாஹ் நாடினால் அது மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதன் அடிப்படையில் அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நாங்க பார்ப்போம். நல்லா வாழ்ந்துகிட்டு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவரோட குடும்பத்தோட அவர் சந்தோஷமா இருக்கிறாரு. முக்கியமா நல்ல மார்க்கப்பட்டுள்ளவர், ஒரு சாலிகான ஒரு அமைதியான ஒரு மனிதர், மிச்சம் பேச எல்லாம் மாட்டாரு. இப்படி அவரோட லைஃப் போயிட்டு கொண்டிருக்கும் போது ஒரு நேரத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டா, ஸ்ரீலங்கா நடந்த பிரச்சனைகள் அது இது எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா. ஸோ அதன் அடிப்படையில் அவர் பிசினஸ் லாஸ்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம அவரோட குடும்பத்தை ரன் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அவர் இன்னும் அதிகமாக கடன் எல்லாம் வாங்கி கடைசி எப்படியும் பார்க்கும்போது அவரோட பிசினஸ் லொஸ்ட் அடைஞ்சது மட்டும் இல்லாம இன்னும் மேற்கொண்டு 45 லட்சம் மாதிரி இன்னும் அதிகமாக இவர் கடன் பெறாரு. ஒரு கட்டத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டா, இந்த மாதிரி கடன் வாங்கி இதுக்கு போறோம், இவருக்கு இனிமே யார்ட்டையும் கடனும் வாங்க இயலாது, இவரோட பிசினஸ் ரன் பண்ணே மேலாது. எப்படியோ இவரோட பிசினஸ் உடஞ்ச பிசினஸ் மறுக்கா இவர் ரீபில் பண்ணணும்னு சொன்னா கிட்டத்தட்ட 40 லட்சம் மாதிரி இவருக்கு மறுக்கா தேவைப்படுது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் என்ன நடக்குதுன்னு கேட்டா, இவரோட குடும்பத்தை ரன் பண்ணக்கூடிய அந்த பொறுப்பு இவரோட கையில் இருக்குது இல்லையா, அதுக்கான எந்த விதத்துல ஒரு சூழ்நிலைமை இவருக்கு இல்லாம போகுது. அடுத்த நாள் சாப்பாடு கூட என்ன பண்றேன்னு தெரியா, அவரோட பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்கள எப்படி பராமரிக்கிறேன்னு தெரியாது, அவங்க ஹை ஸ்டடிஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க, அந்த ஸ்டடிஸ்க்கான அந்த எக்ஸ்பென்சஸ் இருக்குது இல்லையா, அதுக்கெல்லாம் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி பலவிதமா யோசிச்சு ஒரு டிப்ரெஷனுக்கு இவர் உள்ளாகிறாரு. சோ எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் ஒன்று இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பலவிதமா முயற்சி செஞ்சாலும் கடைசியா அவர் முடிவு கொண்டு வராரு. ஆனா அந்த முடிவில் அவர் உறுதியா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டா, இப்ப இந்த மாதிரி பைனான்சியல் சம்பந்தமா ஒரு தேடலுக்கு போகும்போது எதன் அடிப்படையிலையும் அல்லாஹும் ரசூலும் தடை செஞ்சிக்கக்கூடிய இந்த வட்டியோட மட்டும் நாங்க இன்வால்வ் ஆகிடக்கூடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சு பாக்குறாரு. ஆனா எதுவுமே சரி வரல. இப்ப வட்டியின் அடிப்படையில அவருக்கு இந்த பிரச்சனை, அவரோட பிசினஸ் ரீபில்ட் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்னா 40 லட்சம் 1 கோடி வரைக்கும் வீட்டு வாசலுக்கு தேடி தார அளவுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னு கேட்டா, இவர் ஒரு மார்க்கப்பட்டுள்ள மனிதர் அப்படின்ற அடிப்படையில, தொழக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்ற அடிப்படையில இந்த மாதிரி விஷயத்தை நெருங்குவாரா? ஏண்டா இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கத்துல இந்த வட்டியோட ஒரு நபர் டிரெக்டா இன்வால்வ் ஆகுறதும் சரி, இல்லாட்டி அதுக்கு விட்னஸா இருக்கிறதோ இல்லாட்டி சைன் பண்றதோ ஓல் ஈக்குவல் கில்ட்டி இல்லையா. சோ இதன் அடிப்படையில இவ்வளவு பயங்கரமான ஒரு விஷயம், அதுவும் இஸ்லாம் இன்னும் எப்படி கண்டிக்குதுன்னு கேட்டா, அல்லாஹ்வுடையும் ரசூலுடையும் போர் செய்யறதுக்கு ஆயுதம் தூக்குறதுக்கு சமானம் இந்த வட்டியோட ஒருத்தர் இன்வால்வ் ஆகுறன்னு சொன்னா. சோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இவர் செய்வாரா? செய்யறதுக்கு இவர் விருப்பப்படவே மாட்டார் இல்லையா. சோ இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன்ல கூட இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஒரு முடிவு கொண்டு வராரு, என்கிட்ட ஷேர் பண்றாரு. அப்ப என்னன்னு கேட்டா, போன் மூலியமா ஷேர் பண்றாரு. அவரு என்ன சொல்றாருன்னு கேட்டா, எனக்கிட்ட இப்ப செய்யறதுக்கு வேற வழியே இல்ல, எனக்கிட்ட இந்த வீட்டு ஹவுஸ் டீட் இருக்குது, இதை வச்சுக்கொண்டு எனக்கு யார்கிட்டயாவது குறைஞ்சபட்சம் ஒரு 30-35 லட்சம் யார் சரி கேட்டுத்தாங்க. ஆனா இது பாசிபிளான்னு பார்த்தா இது இம்பாசிபிள். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நாங்க அல்லாஹ் தடுத்திக்கக்கூடிய ஒரு விஷயத்த நாங்க நெருங்காம நாங்க இறைவனுக்காக அவன் நிச்சயமா எனக்கு நாங்க ஒரு விஷயத்த நாங்க நாடுறோம், முயற்சி செய்யறோம், அல்லாஹ் எப்படியாவது ஒரு ஏற்பாடு எங்களுக்கு பண்ணி தருவான். அதன் அடிப்படையில் நாங்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணணும் இல்லையா. இதுதான் அவரை முக்கியமா அவர் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். நாங்க முயற்சி செய்வோம் இல்லையா, நாங்க ஃபர்ஸ்ட் முயற்சியில இறங்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சியில இறங்குறாரு. இப்ப இந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு யாரும் ஒத்துக்கிற மாட்டாங்கன்னு சொல்லி தெரியும். ஆனா உண்மைக்குமே அல்லாஹ்வுக்கு பயந்த ஒரு மனிதர், அவர் தனவந்தரா இருந்து இந்த மாதிரி உங்களோட வீட்டு ஒப்பீனியை தாங்க, நீங்க வட்டியில இன்வால்வ் ஆக கூடாதுன்னு சொல்லி நீங்க முயற்சி செய்றீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் அல்லாட பொறுத்திருந்து உதவி இல்லாட்டி அல்லாஹ் யார்ட்ட சரி இந்த மாதிரி ஒரு மைண்டை சேஞ்ச் பண்ணி விட்டான் இந்த இவருக்கு உதவுறதுக்கு மாதிரி, எதன் அடிப்படையில் அல்லாட மேல நாட்டை வச்சு ஒரு முயற்சிக்கு இறங்குறாரு இவரு. ஆனா என்ன நடக்குதுன்னு கேட்டா, அல்லாஹ் எல்லாத்தையும் எப்படி எப்படியோ சோதிப்பான் இல்லையா. சோ அதன் அடிப்படையில நாட்டுறதும் நாடாதும் ஆண்டு இஷ்டம். ஆனா இவர் இப்படி முயற்சி செய்யறதுல இவருக்கு எந்த ஒரு பிரயோஜனமே இல்லா போகுது. அவர் எந்த அளவுக்கு சொல்றாரு அப்படின்னு கேட்டா, இப்போ அவர் வீட்டு ஒப்பீனியை கொடுத்தோன்னே யாரும் இந்தாங்க நீங்க 30 லட்சம் வச்சுக்கிட்டு உங்களோட பிசினஸ் நீங்க ரன் பண்ணி கொண்டிருக்கும் போது எப்படியோ நீங்க தந்துட்டு உங்களோட வீட்டு ஒப்பீனியை எடுத்துக்கான்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா. அப்போ அவர் என்ன சொல்றாரு, நீங்க வெறும் வீட்டு ஒப்பீனியை மட்டும் எடுத்து சொல்லி தராதீங்க, உங்களுக்கு நான் கையில் எழுதி ஸ்டாம்ப் சைன் பண்ணி தாரேன், லோயர் மூலியமா நான் உங்களுக்கு எழுதி நான் தாரேன், அது மட்டும் இல்லாமல் நீங்க வீடியோ வேண்டாம் வீடியோ எடுத்துக்கோங்க, நானே உங்களுக்கு லெட்டர் எழுதி தரேன், என்ன வேணாலும் உங்களோட கண்டிஷனுக்கு நான் ஒபே ஆகுறேன்.
ஆனா மார்க்கத்தின் வரம்புகளை வந்து மீறி வந்து நான் எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். அதன் அடிப்படையில நீங்க என்னதை தான் சொன்னாலும் நான் ஓகேன்னு சொல்றேன். ஆனா எனக்கு இந்த மாதிரி ஒரு டீல் வந்து செஞ்சு தாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க தார இந்த சல்லில நான் வந்து என் பிசினஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணி நான் மார்க்க கண்டினியூ பண்ணி கொண்டு போவேன். அதுல வரக்கூடிய ஒரு லாபத்துல நான் அல்லாவுக்கு பொருத்தமான லாபத்துல உனக்கு ஒரு கணக்கு கொண்டு தாரேன். என்ன அமௌண்ட் வந்து சொல்லல இல்லையா? ஸோ அதன் அடிப்படையில் வந்து இவர் வந்து முயற்சி செய்கிறாரு. பல பேரை நானும் பல இடத்துக்கு போயிட்டு இருக்கிறேன். ஆனால் எங்கேயுமே வந்து அவருக்கு வந்து ஒரு நலவு வந்து எங்கேயுமே வந்து கிடைக்கல. அப்போ இதனுடைய முடிவில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால் கவலையான விஷயம், இவர் செய்யறதுக்கு வழியே இல்லாமல் என்ன கேட்டால் இவர் பசியில் நின்றுவார். அதே மாதிரி இவரை நம்பிக்கக்கூடிய அந்த குழந்தைகளாக இருக்கட்டும், அவரோட பிள்ளைகளாக இருக்கட்டும், அவங்களோட எஜுகேஷனல் ஃபீஸாக இருக்கட்டும், இப்போ இதுக்கெல்லாம் கரண்ட் பில், வாட்டர் பில், எக்ஸெட்ரா இருக்குது இல்லையா? எல்லாத்துக்கும் பார்க்க திங்கணும். இதுக்கெல்லாம் என்ன பண்ணும் பார்க்கும்போது மிகவும் கஷ்டமான ஒரு நிலைமைக்கு வந்து இவர் தள்ளப்பட்டாரு. அதன் அடிப்படை இதோடைய முடிவு எங்கன்னு கேட்டா இந்த இடத்துல எஃபர்ட் ஒன்று இல்லாததுனால எனக்கு ஒரு மிகப்பெரிய ஓட்டையை வந்து எங்களுக்கு வந்து பார்க்க கிடைச்சிச்சு. ஆனா இதோடைய முடிவுல வந்து கவலையான விஷயம் என்னன்னு கேட்டா இவர் செய்யறதுக்கே வழி இல்லாம வட்டியோட தொடர்படையக்கூடிய ஒரு வேலை ஒன்று வந்து நடக்குது. அது எப்படி அப்படின்னு கேட்டா இவர் வந்து யாரோ ஒருத்தர் தெரிஞ்சவரை வந்து அவர் மூலியமா தொடர்பு கொண்டு ஒருத்தரோட வந்து வட்டிக்கு வந்து இவர் சல்லி எடுக்கிறதுக்கு ரெடி ஆகுறாரு. எப்படின்னு கேட்டா இவரோட ஹவுஸ் டீட் வீட்டு ஒப்பீனியை அவன்கிட்ட கொடுத்துட்டு வந்து இவர் வந்து சல்லி எடுக்கணும். ஆனா அவன் போடுற கண்டிஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டா சல்லி டக்குன்னு கிடைச்சிடும். ஆனா அவனோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு கேட்டா மாசம் 1 லட்சம் ரூபா, அதாவது எதிர்பார்த்த கணக்குல நினைக்கமா கிட்டத்தட்ட 50% அமௌண்ட் தான் வந்து இவர் எடுத்துக்கிறாரு. ஆனா மாசம் வந்து வட்டி கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபா வந்து இவர் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி எல்லாம் ஒரு கண்டிஷன் இருக்குன்னு சொல்லி நான் வாழ்க்கையில நான் நினைச்சே பார்க்கல. என்னன்னு கேட்டா அவரோட வீட்டு ஒப்பினைய யாரு சல்லியை தாரானோ அவனோட பேருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். டிரான்ஸ்ஃபர் பண்ணி மறுக்கா இவர் சல்லியை கொடுத்துட்டு இவரோட ஹவுஸ் டீடை கிளைம் பண்ண விட்டு மறுக்காவும் அவனோட பேர்ல இருந்து இவரோட பேருக்கு மாத்திக்கணும். விஷயம் என்னன்னு கேட்டா ஒரு ஹவுஸ் டீட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது லோயர் மூலியமா அது நான் செய்யணும். அதுக்கு லோயர் ஃபீஸ் சொல்லி ஒன்று இருக்குது இல்லையா? மினிமம் பேமெண்ட் 50,000 கேட்கறாங்க. இதன் அடிப்படையில் மறுக்கா அவரோட பேருக்கு எழுதட்டும், அவரோட பேர்ல இருந்து எங்களோட பேருக்கு எழும்போட்டும் கிட்டத்தட்ட நாங்கள் 1 லட்சம் ரூபா அது மாதிரி இந்த ஸ்டாம்ப் ஃபீஸ் அது இது அந்த ஃபோம் வாங்குறதுக்கு அங்கே இங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 1,20,000 செலவான்னு சொல்லி அவர் சொல்றாரு. இந்த ஹவுஸ் டீடை வந்து பேரை மாற்றி இருக்கிறதுக்கு மட்டும். அது மட்டும் இல்லை மாசம் மாசம் வட்டி கட்டணும், டைம் வரட்டு வந்து கோல் பண்ணிடுவான். ஸோ இது எல்லாம் எப்படி போனாலும் அல்லாட கட்டளை நாங்கள் மீறி இந்த மாதிரி ஒரு விஷயம் செஞ்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் வந்து ஒரு மனக்குமுறல வந்து அவர் வந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை வந்து நான் பார்த்தேன். ஸோ இதன் அடிப்படையில் இன்னைக்கு இந்த சமுதாயத்துக்கு இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னு கேட்டா நாங்கள் எல்லாருமே அல்லாவுக்கு பயந்து நடப்போம். இதன் அடிப்படையில் இந்த இடத்துல வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டா இன்னைக்கு நாங்கள் உலகத்தில் பார்க்குறோம் எல்லா இடத்துலையுமே முஸ்லீம்களுக்கு நாங்கள் எல்லாம் மார்க்கம் படித்தவர்கள், உலமாக்கள், உலமா சபைகள், மைனாரிட்டியாக வாழக்கூடிய இடத்துல வந்து எங்களுக்குன்னு சொல்லி ஒரு இந்த மாதிரி உலமாக்களுடைய சபைன்னு சொல்லி ஒரு தலைமத்துவம் இருக்குது, பொறுப்புதாரிகள் இருக்கிறான். இப்ப எனக்கு வரக்கூடிய கேள்வி என்னன்னு கேட்டா இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து இந்த மாதிரி மக்களுக்கு வெறுமே ஒரு விஷயத்த அல்லாஹ் தடுத்திக்கிறான்னு சொன்னா தடுத்திக்கிறான். வட்டின்டா ஹராம், சாராயம் குடிக்க கூடாது, போதைப் பொருள் வந்து ஹராம் இப்படின்னு வாயால சொல்றது மட்டும் தானா? சீதனம் ஆண்கள் வந்து எடுக்கக்கூடாது இது ஹராம் இப்படி சொல்றது மட்டும் தானா? இல்லாட்டி இதை தடுக்கிறதுக்கு நாங்க சொல்லிட்டு இதை செயற்கை வடிவமா இந்த சமுதாயத்துக்கு இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான முயற்சியில வந்து நாங்க இறங்கணுமா? அதாவது நான் இப்ப என்ன சொல்றேன்னு கேட்டா ஒரு விஷயத்தை வெறுமே வாயில சொல்லணுமா இல்லை நடைமுறைக்கு நான் வந்து கொண்டு வரணுமா அப்படின்னு சொல்லி நான் வந்து கேட்கிறேன். ஸோ இதன் அடிப்படையில் ஒரு விஷயத்த சொல்றது மட்டும் இல்லை அதை நாங்கள் செய்யறதுக்கு, அதாவது முக்கியமா மனிதர்கள் நல்லா இருக்கணும், இந்த பூமியில சந்தோஷமா இருக்கணும் இல்ல, அல்லாஹ் அந்த காட்டிக்கக்கூடிய வழிகாட்டுதலை இந்த சமுதாயத்துக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அல்லாட பொருத்தத்தை நாடி நாங்க எல்லாம் இந்த மாதிரி முயற்சியில வாயில சொல்றது மட்டும் இல்லாம நடைமுறைக்கு கொண்டு வரதுக்கு ஒரு கன்சர்டட் எஃபர்ட் போட்டு வேலையில நாங்க இறங்கணும் அப்படின்னு சொல்றேன். அப்ப அதன் அடிப்படையில அந்த வேலை இங்க நடந்து இல்ல அப்படின்னு சொல்றேன். அதனால என்ன நடக்குதுன்னு கேட்டா எனக்கு தெரிஞ்ச இந்த நபர் மட்டும் இல்ல எல்லா இடத்துலயுமே சிறுபான்மை வாழக்கூடிய மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு கட்டத்துல அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஓட்டம் இருக்கிறதுனால செய்யறதுக்கு வழி இல்லாம வட்டியோட தொடர்படையக்கூடிய ஒரு நிர்பந்தத்துக்கு வந்து அவங்க தள்ள பண்றாங்களா இல்லையா? அப்ப இதுக்கு மிக முக்கியமான காரணம் தான் என்ன அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது ஏன்னு கேட்டா பிசினஸ் அப்படின்னு சொன்னாலே இஸ்லாத்தின் அடிப்படையில கூட ஒரு நிரந்தர அது வந்து வருமானம் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான் இல்லை. ஒரு நேரத்துக்கு அவர் வந்து லாபம் கிடைக்கும், அதே மாதிரி ஒரு நேரத்துக்கு லொஸ்ட் அடைவார். இதுதான் இஸ்லாத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பிசினஸ் உடைய தன்மை. ஸோ அதன் அடிப்படையில் அவருக்கு வந்து பிசினஸ் நடந்துச்சு. இப்ப சொல்ல போனா உலகத்துல மிகப்பெரிய எலான் மாஸ்க் கூட ஒரு பிசினஸ் வந்து லொஸ்டா இருக்கிறாரு. ஸோ அது மாதிரி அந்த பிசினஸ் சொல்லக்கூடியவர் எல்லாத்துக்கும் 100 சரியான நடந்துகிட்டே இருக்காது இல்லையா? சூழ்ச்சி பண்ணக்கூடியவங்களுக்கு வேணுமா இருந்தால் அது வந்து நிரந்தர வருமானத்தை வந்து தந்துகிட்டே இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் இந்த இடத்துல இப்ப முக்கியமா இன்னொரு இதே மாதிரி பிரச்சனை ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் பாருங்க. இந்த சீதன பிரச்சனை வந்து இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. அதாவது அல்லாவுக்கு பயந்தவர்கள் நல்ல மனிதர்கள் அல்லாஹ் அவங்களை வந்து புரிந்து கொள்ளணும். அவங்க வந்து சீதனம் எடுக்கிறது இல்லை. இப்ப ஏன்னு கேட்டா இங்க யாருக்கும் ஷோ காட்டுறதுக்கான இல்லை, அல்லாட கட்டளை எங்களுக்கு முடியுமானது நாங்க செஞ்சுதானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வச்சிருக்கிறான். அவ்வளவுதான் கதை. அது எங்களுக்கு புரிஞ்சுட்டே இல்லையா நாங்க வந்து அடிப்படையில் எங்களோட வேலை. அதன் அடிப்படையில் இந்த சீதனம் வந்து நாங்க எடுக்கக்கூடாது. ஆனா இப்ப இதெல்லாம் கேட்கறாங்களா? இல்ல. பல இடத்துங்கள்ல
சீதனம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அந்த 2 புள்ள 3 பெண் பிள்ளைகளை பெற்ற தந்தைமார்கள் நாங்கள் நோன்புக்கு ஹதியா வாங்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர்ல வந்தாலும் பெண் பிள்ளைகள் அந்த கல்யாணம் முடியக்கூடிய வயசுல இருக்கிறாங்களே அவளை கல்யாணம் முடிச்சு கொடுக்கணுமே, இதுக்கு வாய் தொடர்ந்து சல்லி கெடுத்தா சும்மா பிச்சை எடுக்கிற மாதிரி போயிட்டுமேன்னு சொல்லிட்டு நோன்புக்கு ஹதியா சேர்க்க வரோம், அந்த சோம் இல்லை இந்த சோம் இல்லை இதுக்கு சல்லி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொய்க்கு வந்து சல்லி சேர்க்கிற காட்சியில் வந்து நான் வந்து பார்த்துருக்கிறேன். ஸோ அதன் அடிப்படையில் இப்போ இந்த இடத்துல போதைப் பொருட்கள் வந்து நாங்கள் வந்து எடுக்கக்கூடாது ஹராம், இந்த மாதிரி வட்டி ஹராம், இல்லாட்டி வந்து சீதன் இருக்கிறது ஹராம் அப்படின்னு சொல்றது மட்டும் தான் எங்களோட வேலையா இருக்கணுமா? இல்லாட்டி இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, இப்போ ஒரு பள்ளி எல்லா ஒரு ஊர் ஒன்று இருக்குது, அந்த ஊர்ல ஒரு பள்ளி ஒன்று இருக்குது, அந்த பள்ளியில நிர்வாகம் சொல்லி ஒன்று இருக்குது, அதே மாதிரி ஜமியாத்துல் உலமா அவங்களோட வந்து கிளைகள் வந்து அங்கங்க இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு செயின் நெட்வொர்க் சிஸ்டம் ஒன்று இருக்குது. இப்போ ஒரு பள்ளி நிர்வாகம் வந்து இருக்குது. இப்போ ஒருத்தர் கல்யாணம் முடிக்க போறாரு, ஸோ அந்த பள்ளியில இருந்து ஒரு லெட்டர் வந்து எடுப்பாங்க இல்லையா? ஸோ இதன் அடிப்படையில் இந்த பள்ளியில வந்து இப்போ ஒரு சிஸ்டம் ஒன்று வச்சிருக்காங்க. என்னன்னு கேட்டா, நீங்க எந்த காரணத்துக்கும் நீங்க சீதனம் வந்து எடுக்கக்கூடாது. அப்படி சீதனை எடுக்கிறேன்னு சொன்னா நாங்க வந்து செஞ்சு தர மாட்டோம். ஏன்னு கேட்டா, நீங்க ஊராட்கள், நீங்க அந்த தலைவர், நீங்க 2 தரக்க ஹஜ்ஜி செஞ்சுட்டு வந்திருக்கீங்க, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, அல்லாட கட்டளை இதுதான், நாங்க செய்ய மாட்டோம். அதையும் மீறி இப்ப சில ஊர்களில் வந்து அது வந்து பிரச்சனை பண்ணுவாங்க, அப்படி நாங்க பார்த்தும் இருக்கிறோம். அப்ப அதே நேரத்துக்கு என்ன செய்யணும்? அந்த நேரத்துக்கு ஜமியத்துல் உலமா இருக்கிறாங்க, பொறுப்புதாரிகள் இருக்கிறாங்க, அந்த மாதிரி விஷயத்துல வந்து எங்களுக்கு வந்து செய்யறதுக்கான ஒரு நடைமுறை வந்து இருக்கணும் இல்லையா? சோ அதனால தான் இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கம் அப்படின்னு சொல்றது இங்க எல்லாமே சகோதரர்கள். இப்ப நாங்க தொழுகையில போயிட்டு சஃப்ல ஒத்துமையா வந்து நாங்க நிக்கணும், நெருக்கமா நிக்கணும். என்னத்துக்கு? அப்படியே தொழுகை முடிஞ்சதுக்கு போறோம், எல்லாரும் செதறி போறதுக்கெல்லாம் இல்ல. சமூகமா நாங்க வாழும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அப்ப நாங்க ஒத்துமையா இருந்தா எவ்வளவு பெரிய மலை மாறி வர பிரச்சனையா இருந்தாலும் சரி, இதெல்லாம் ஒட்டச்சி வீசிட்டு எங்களுக்கு எங்களோட பயணத்தை செஞ்சு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் வரும், மற்றவர் உதவி பண்ணணும், ஒரு கன்சர்டட் எஃபர்ட் வேணும் அப்படின்னு அடிப்படையில் தான் வந்து இந்த ஒத்துமையை வந்து வலியுறுத்துது இஸ்லாம். ஸோ அதன் அடிப்படையில் இந்த மாதிரி ஒரு டீம் ஒர்க் இருந்து சொன்னா, ஜமியத்துல் உலமாவுடைய சரியான ஒரு கன்சர்டட் எஃபர்ட் இருந்துச்சுன்னு சொன்னா, மிக குறுகிய ஒரு காலத்துல ஒட்டுமொத்த ஸ்ரீலங்காவிலையுமே இந்த சீதனத்தை ஒழிக்க இயலுமா இயலாதா? இயலும். ஒரு விஷயம் நடக்கணும்னு சொன்னா மார்க்கத்தின் அடிப்படையில் அல்லாட பொருத்தத்தை தேடி, வேற எதுக்கும் உலகத்துக்கோ உலக விஷயத்துங்களுக்கோ மற்றவங்க பெருமைக்காக இந்த மாதிரி விஷயத்த நான் சொல்லல, அல்லாட பொருத்தத்தை நாடி ஒரு விஷயம் நடக்கணும்னு சொன்னா நாங்க துவா கேட்கறது எப்படி கட்டாயமோ அதே மாதிரி நாங்க களத்துல இறங்கி வேலை செய்யணும் தானே. எக்கச்சக்கமான இளைஞர்கள் வந்து சும்மா இருக்கிறாங்க, எங்களுக்கு வந்து பார்க்க இருக்குது. இந்த மாதிரி விஷயத்துல வந்து ஊக்க வைக்கிறது, அதனால ஒரு தொழில் ஒரு என்ன சொல்றது ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது. இந்த மாதிரி நாங்க முயற்சி கொண்டு அல்ல நிச்சயமா வெற்றியை தருவான் இல்லையா? சோ அதே அடிப்படையில இந்த இடத்துல ஒரு நபர் இந்த மாதிரி இக்கட்டான ஒரு எக்கனாமிக்கலி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து தள்ளப்பட்டாருன்னு சொன்னா வட்டியோட ஒரு தொடர்பு அடையாம இருக்கிறதுக்கு எங்களுக்கு என்னென்னமோ செய்யணும். இப்போ உதாரணத்துக்கு நான் சும்மா சொல்றேன், இப்போ உதாரணத்துக்கு இந்த வகுப் சொத்துக்கள் சொல்லி ஒன்று இருக்குது. உண்மைக்குமே அது என்ன, அதுல எவ்வளவு இருக்குது, என்ன நடக்குது, அதெல்லாம் ஒன்றும் தெரியாட்டியும் இப்ப நான் சிம்பிளா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். என்னன்னு கேட்டா, உண்மையிலான காலத்துல உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு 10 ஏக்கர் காணி வச்சிருக்காருன்னு வைங்க, அதுல 5 ஏக்கர் காணில ஒருத்தர் விவசாயம் செய்யறாரு, என்னமோ அந்த பூமியில இருந்து ஒரு பிரோஜனம் வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறாருன்னு சொல்லி வைங்களே. இப்ப இவர் தனி நபர்னால 10 ஏக்கர் பெரிய காணினால 5 ஏக்கர்ல மட்டும்தான் இவருக்கு வந்து அதை வச்சு ஒரு உழைக்கலும் அந்த பூமியில வந்து ஒரு விளைச்சல வந்து கொண்டு வரையிலுமா இருக்குது. சோ இதனை எப்படியோ அந்த பூமியில ஒரு பிரோஜனம் வந்து எடுத்துட்டு இருக்காரு. ஆனா 5 ஏக்கர் சும்மா இருக்குது, பாலா போகுது. இப்ப உமர் அலி அல்லாஹ் என்ன செய்வாங்க? பாலா போன்னு சொல்லி விடுவாங்களா? இல்ல. அப்ப அதுக்கு அந்த பூமியை வந்து பாலா போ விட்டுன்னு சொன்னா நாளைக்கு மறுமையில அல்லாஹ் வந்து எங்கள்கிட்ட கேள்வி கேட்பான். அப்ப நாங்க என்ன செய்யணும்? யாருக்கு இந்த சமுதாயத்துல ஒரு வேலைக்கான ஒரு என்ன சொல்றது ஒரு சூழ்நிலை இல்ல, ஒரு வேலைக்கான ஒரு வாய்ப்பு இல்ல, அந்த மாதிரி ஆட்களை வந்து தேடி, இல்லாட்டி யாராவது சோம்பேறியா இருந்தா கூட அவனுக்கு இந்த மாதிரி ஒரு வேலையை வந்து ஒரு உருவாக்கி அந்த காணிலேருந்து விளைச்சல் வாரத்துக்கு மாதிரி அந்த காணிலேருந்து இந்த சமுதாயத்துக்கு மனிதர்களுக்கு மிருகத்துங்களுக்கு ஒரு பிரயோஜனம் அடைகிற மாதிரி ஒரு வேலையை வந்து செய்வாரு. பாலா போட்டுன்னு விட மாட்டாரு. ஏன் அப்படி செய்வாருன்னு கேட்டா, அவன் நல்லா இருக்கணும்னு சொல்லி மட்டும் இல்லாம அல்லாஹ் கிட்ட நாங்க தப்பிச்சுக்கிறணும் அப்படின்ற நோக்கம் தான். அதன் அடிப்படையில இந்த மாதிரி வகுப் சொத்துக்கள் ஆகிட்டும் இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் நாங்க செய்ய போறோம்னு சொல்லி நாங்க முன்னுக்கு வந்தேன்னு சொன்னா, யார் யாரெல்லாம் சல்லி கேட்கறாங்க, ஒரு சிஸ்டம் ஒன்று இல்லாததுனால இதுக்கான சரியான ஒரு ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்குது, உதவி செய்யறவங்க சல்லி அனுப்புவாங்க சொல்லி அந்த நம்பிக்கை அந்த நம்பகத்தன்மை இல்லைன்னு சொன்னா எவ்வளவு ஆட்கள் சல்லி அனுப்புவாங்க. அந்த சிஸ்டம் கூட இல்லாதனால யார் யாருக்கோ சல்லி அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. அவங்க யார் யாருக்கோ அவங்க தேவையானது அவங்களுக்கு அஜெண்டாவுக்கு தேவையான மாதிரி சல்லியை வந்து செலவழிக்கக்கூடிய நான் காட்சியில் வந்து பாக்குறோம். சிஸ்டம் எரரா வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல எங்களுக்கு கட்டாயம் இந்த மாதிரி வேலையை வந்து நாங்க செய்யணும்னு சொன்னா நாங்க முன்னுக்கு வந்து ஒரு கன்சிடர்ட் எஃபர்ட் ஒன்று நாங்க போட்டோன்னு சொன்னா முயற்சியின் அடிப்படையில் தான் எல்லாம் நடக்கணும். தனியா வந்து செய்யணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஸோ அதன் அடிப்படையில் நான் கொடுக்கக்கூடிய பயான்களும் இருக்கணும், அதன் அடிப்படையில் எங்களோட வேலையும் இருக்கணும், நாங்கள் ஒத்துமையா வேலை செய்யக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்து அதுல இருந்து உருவாகும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தடுக்கப்பட்டு எங்களுக்கு ஒரு சிஸ்டம் செய்யணும்னு சொன்னா, உதாரணத்துக்கு இப்ப சொத்துக்கள் இருக்குன்னு சொல்லி வைங்களே, அதுல இருந்து சரி ஒருத்தருக்கு தேவையான சல்லியை அவர்கிட்ட இருந்து பொறுமதியான கணக்கை வந்து இல்லாட்டி அதுக்கு ஒரு பொறுமதியான இல்லாட்டி அவரோட வீட்டு ஒப்பினியோ வாகன என்னமோ ஒரு புக் கொண்டோ எடுத்த ஜுவல்லரியை வந்து எடுத்துக்கிட்டு குறிப்பிட்ட ஒரு கணக்கு வந்து அவருக்கு கேட்கறது வந்து கொடுக்குறது அது பொறுமதியானது. அந்த குறிப்பிட்ட கணக்கில் வந்து கொடுக்கல அப்படின்னு சொன்னா அதுக்கான வேலையை வந்து நீங்க செய்யுங்க. அவரோட சாமானத்தை வித்து நீங்க சல்லி கொடுங்க,
இல்லாட்டி என்னமாவது அதுக்கான ஒரு சரியான அல்லாட பொறுத்ததை தேடிக்கொள்ற மாதிரி அதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து கிடைக்காம போயிட்டும். யோசிச்சு சொன்னா எல்லாம் கிடைக்கும் இல்லையா? ஸோ அதன் அடிப்படையில் இந்த மாதிரி விஷயத்துங்களுக்கு சொல்யூஷன் இருக்குது. இப்ப இந்த மாதிரி விஷயத்துங்களை வந்து நாங்க முன்னுக்கு வந்து செய்யாதனால தான் இந்த மாதிரி ஓட்டைகள் வருது. ஆனா நாளைக்கு மறுமையில இதுக்கான பொறுப்புதாரிகள் வந்து கட்டாயம் அல்லா கிட்ட வா சொல்லி ஆகணும். அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னு கேட்டா நாங்க எல்லாத்தையுமே நாங்க இன்றைக்கு எப்படிதான் நாங்க இந்த உலகத்துல நாங்க வாழ்ந்தாலும் நாளைக்கு கபூர்ல போய் தனி எங்களை போட்டு வரதான் போறாங்க. அது பிறகு அல்லா ஆச்சு, அந்த நபர் ஆச்சு. அதே மாதிரி இந்த நேரத்தில் இந்த பழனி பாபா அவர் சொன்ன ஒரு கதை என்னன்னு கேட்டா, இந்த உலமாக்கள், உலமா சபைகள், ஜமாத் தலைவர்னு சொல்லி இந்த பள்ளிக்குள்ளுக்கு வந்து எல்லாரும் உட்கார்ந்து பாதுகாத்து இருக்கீங்களே, அப்படி என்னதான் பாதுகாத்து இருக்கிறீங்க? லட்சக்கணக்கில் சல்லியா வச்சிருக்கிறீங்க இல்ல, அதையும் பார்த்தா ஒரு மைக்கோனை வச்சிருக்கிறீங்க, அதையும் லொக் பண்ணி வச்சிருக்கிறீங்க. இதை யாரா களை எடுத்துட்டு போறா? எல்லாரும் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி இந்த சமுதாயத்தை எவ்வளவு ஓட்டைகள் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு ஐடியாலஜியோட நல்லா வந்து இந்த சமுதாயம் வந்து நல்லா வாழ்றதுக்கு முயற்சி செய்யுங்க. களத்துல இறங்கி வேலை செய்யுங்க. இந்த மாதிரி சீதன பிரச்சனைகள் வட்டில இருந்து காப்பாத்துறதுக்கு ஒன்று இல்ல ரெண்டு இல்ல, கல்யாணம் முடிச்சு கொள்ள எல்லாம் மீக்கிறவங்களுக்கு எவ்வளவு வேலையே இருக்குது. இதைத்தான் வந்து உமர் அலி அல்லா ஒன்று வைக்கட்டும் இவங்களுடைய வாழ்க்கையில் வழிமுறைன்னு சொன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தானே இருக்குது. ஸோ இதன் அடிப்படையில் இதை வந்து நாங்கள் செஞ்சு அல்லாட பொருத்தத்தை பெறுறதுக்கு நாங்கள் இந்த சமுதாயத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணினு சொன்னா இது எங்களுக்கு மட்டும் பெனிஃபிட் இல்ல, பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மாற்று மத சமுதாயங்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு செயற்கை வடிவம் மூலியமா செய்யக்கூடிய ஒரு பிரச்சாரமா இருக்கும். இந்த மாதிரி விஷயத்துங்கள் இந்த அல்லாவோட நாங்கள் பாதுகாவல் தேடிக்கணும்னு சொன்னா இந்த சமுதாயத்துல இந்த மாதிரி இந்த சமுதாயத்தின் இந்த மாதிரி வழிகேடுகள்ல இருந்து காப்பாற்றுறதுக்கு நாங்கள் எல்லாம் ஒத்துமையா வேலை செய்யணும். அதுக்காக முன் வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.